எல்லா ஃபேன்ஸ்லாம் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அடிச்சுக்கிறாங்க. நிறைய தேட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை நடக்குது. இது மூலயமா டிக்கெட் உள்ளே வச்சுட்டு நிறைய பேர் வெளில தரதில்ல. 5Kன்றது பெரிய அமௌண்ட் தான், பெரிய அமௌண்ட்டு. ஒரு டிக்கெட்டுக்கு 5Kன்றது சீரியஸாகவே ஒரு பெரிய அமௌண்ட். ஏன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது நாங்களாம் கோட் லியோக்கே அவ்வளோ போடுவோம். அது லாஸ்ட் படம் வேற சும்மா விட்டுருவோம். எந்த தேட்டருமே ரெஸ்பான்ஸ் இல்லை, ஆன்லைன்ல மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆன்லைன்ல பட் டிக்கெட் ஃபுல்லுன்னு காட்டுரு. லைவ்ல போனாலும் இப்போ இல்லப்பா எங்களுக்கே வரல, சென்சாரே இன்னும் அப்ரூவ் ஆகல. ஆனா 9ஆம் தேதி படம் ரிலீஸ், இன்னைக்கு 5. நடுவில் 3 நாள் கேப்லக்குள்ள சென்சார் ரிலீஸ் பண்ணுவாங்களா, படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா, இல்ல படம் ரிலீஸ் ஆகுமா, அப்படியே போக வேண்டியதுதான். ஏழை மக்கள்லாம் இருப்பாங்க, பாவர்ட்டி நிறைய இருக்கு இந்தியாவில். அதை தாண்டி இப்போ வந்து ஒரு ஆள் 5K கொடுத்து இந்த படம் பார்க்கணுமா அப்படின்னு தோண வச்சிடும். ஏன்னா நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, சரி கடைசி படம் பார்த்துடலாம், காசு தானே அப்புறம் சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்ட்டு செலவு பண்ணி பார்த்துறாங்க. இல்லை மேடம், இன்னும் டிக்கெட் கிடைக்கல. ஆல்மோஸ்ட் 2 படமும் சேர்த்து ரிலீஸ் பண்ணுறாங்க, பராசக்தி, ஜனநாயகன். ஆனால் டிமாண்ட் வந்து ஜனநாயகனுக்கு தான் அதிகமாக இருக்கு. டிக்கெட்ஸ் வந்து வெளில எப்படி ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி வெளில போகுது அப்படின்றது வந்து உள்ள அவங்க கிட்ட இருந்து வாங்கி நடுவில் காசு போட்டு விற்கிறாங்க பாருங்க, அவங்க கிட்ட காசு போகுது. ஸோ வந்து ஏழை எளிய மக்கள் வந்து இதெல்லாம் பார்க்க முடியறதில்ல. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கு. மேடம், இன்னும் டிக்கெட் கிடைக்கல. ஏன்னா தெரியுது இந்த படத்துக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் 2 படமும் சேர்த்து ரிலீஸ் பண்றாங்க, பராசக்தி, ஜனநாயகன். ஆனால் டிமாண்ட் வந்து ஜனநாயகனுக்கு தான் அதிகமாக இருக்கு. எல்லா ஃபேன்ஸ்லாம் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அடிச்சுக்கிறாங்க. நிறைய தேட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை நடக்குது. இது மூலயமா டிக்கெட் உள்ளே வச்சுட்டு நிறைய பேர் வெளில தரதில்ல. 14 ஃபர்ஸ்ட் ரிலீஸ், இப்போ 9ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. இதுல எதுவுமே இல்ல, போட்டி அப்படின்றதுல நம்ம உண்மைதானே, அது நம்ம எதுவும் பொய்ன்னு சொல்லிட முடியாதுல்ல. இருக்கிறது டிஎம்கேவோட இதுதான், ரெட்ஜைன் ப்ரொடக்ஷன். கட்சி மூலயமா போட்டி கொடுத்தாலுமே ஜனநாயகனுக்கு ஈடாகாதுல்ல. சும்மாவே நாங்களாம் கோட் லியோக்கே அவ்வளோ போடுவோம். அது லாஸ்ட் படம் வேற சும்மா விட்டுருவோம். ஒரு டிக்கெட்டுக்கு 5Kன்றது சீரியஸாகவே ஒரு பெரிய அமௌண்ட். ஏன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது நிறைய பேர் ஏழை மக்கள்லாம் இருப்பாங்க, பாவர்ட்டி நிறைய இருக்கு இந்தியாவில். அதை தாண்டி இப்போ வந்து ஒரு ஆள் 5K கொடுத்து இந்த படம் பார்க்கணுமா அப்படின்னு தோண வச்சிடும். ஏன்னா நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, சரி கடைசி படம் பார்த்துடலாம், காசு தானே அப்புறம் சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்ட்டு செலவு பண்ணி பார்த்துறாங்க. ஆனால் இதனால சம்பாதிக்கக்கூடிய மக்கள் தேட்டருக்காரங்க உண்மையாகவே கம்மியாக தான் சம்பாதிப்பாங்க. நடுவில் இந்த விற்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் உண்மையாகவே கமிஷன் போகுது. தேட்டரை நம்ம இதில் குறை சொல்லக்கூடாது. உள்ள அவங்க கிட்ட இருந்து வாங்கி நடுவில் காசு போட்டு விற்கிறாங்க பாருங்க, அவங்க கிட்ட காசு போகுது. ஸோ வந்து ஏழை எளிய மக்கள் வந்து இதெல்லாம் பார்க்க முடியறதில்ல. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கு. தேட்டர் உள்ள எதனா நடந்துச்சுன்னா ப்ராப்ளம் அது எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இன்னொரு சைடு ரீசனே எல்லாம் பிளாக் பண்ண மாதிரி இருக்கு. வேணும்னே கட்சி சம்பந்தமா அந்த பாலிடிக்ஸ் உள்ள இருக்கிற மாதிரி, மூவிலையும் பாலிடிக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. பராசக்தி வந்து இப்போ வர்றதே இல்லை. சடனா ட்ரீசர் ரிலீஸ் பண்ணோடனே இந்த ட்ரீசர் இறக்குறாங்க. டேட் இங்கே அனௌன்ஸ் பண்ணோடனே உடனே அவங்க 14ல இருந்து 10க்கு மாத்துறாங்க. அது ஒரு காம்படிட்டிவா கொண்டு போறாங்களாமா. அப்படியே விட்டா இங்க இருந்து பிளாஸ்ட் பண்ற மாதிரியே ஜனநாயகனை கம்மி பண்ணணும்ன்றதுக்கோசம் பண்றேன்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. தெரிஞ்ச விஷயம் தான் மேடம். எப்பயுமே தளபதி படம் அவ்வளவுதான். எச்சின்னு சொன்ன மாதிரி இது தளபதி படம். உள்ள புந்து யாருமே நடுவில் அடிக்க முடியாது. அரசியலாவே இருந்தாலுமே பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கும். நம்ம 177 தியேட்டர்ஸ்ல வந்து ஜனநாயகனை பேன் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டுமே 177 ஸ்கிரீன்ஸ்ல பிளாக் பண்ணிருக்காங்கன்னும் போது அது 12ஆம் தேதி தான் இருக்கு டிக்கெட். 3 நாளைக்கு டிக்கெட்டே இல்லை சுத்தமா. ஆன்லைன்ல இன்னைக்கு 11:30 மணிக்கு ஓபன் பண்ணாங்க 12ஆம் தேதிக்கு. மிச்சம் 3 நாள் நாளைக்கு ஓபன் பண்ணுவோம்னு சொல்றாங்க. பட் பண்ணுவாங்களா என்ன ஏது எதுவுமே தெரியல. எந்த தேட்டருமே ரெஸ்பான்ஸ் இல்லை, ஆன்லைன்ல மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆன்லைன்ல பட் டிக்கெட் ஃபுல்லுன்னு காட்டுரு. லைவ்ல போனாலும் இப்போ இல்லப்பா எங்களுக்கே வரல, சென்சாரே இன்னும் அப்ரூவ் ஆகல. ஆனா 9ஆம் தேதி படம் ரிலீஸ், இன்னைக்கு 5. நடுவில் 3 நாள் கேப்லக்குள்ள சென்சார் ரிலீஸ் பண்ணுவாங்களா, படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா, இல்ல படம் ரிலீஸ் ஆகுமா, அப்படியே போக வேண்டியதுதான். ஆஸ் அ ஃபேனா பாத்தீங்கன்னா முன்னாடி நடிச்ச படம்லாம் ரீரிலீஸ் நல்லா பண்ணாவே, நல்லா செலிப்ரேஷன் பண்ணாவே போதும். ஸோ அதுவே நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுவோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேனரு நாங்கள் தான் அடிச்சிருக்கோம். அந்த பேனர் வரும் பாருங்க, இன்னும் ஒரு நாளைக்கு ஏற்றுவோம்னு நினைக்கிறேன். அந்த பேனர் பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் வந்து விஷ் பண்ணுறாங்க தளபதிக்கு. இந்த மாதிரி படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி அஜித் ஃபேன்ஸ் டீம் AK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 பேர் வந்து விஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும் போதே ஒரு
சினிமா ரீதியாக பார்த்தோன்னா சினிமாவை தான் பார்க்க தோணும். அரசியல் ரீதியாக பார்த்தோன்னா வேற மாதிரி பார்க்கலாம். பாலிடிக்ஸும் சினிமாவும் டிஃப்ரெண்ட் தான் அஃப்கோர்ஸ். பார்ப்போம் எப்படின்ட்டு படம். சென்சாரே இன்னும் தரல, கொடுக்க வேண்டிய சென்சார் கொடுத்தாதான் அடுத்தது அதை இது போட்டு ரிலீஸ் பண்ணவே முடியும். பரவாயில்ல, புக் பண்ணிடலாம். 6 மணி இந்த மாதிரி சென்சார் ஓப்பன் இந்த மாதிரி ஓகே அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம புக் பண்ணலாம். இப்ப கன்ஃபார்மா உள்ள சென்சாரை இது பண்ணலன்னா கஷ்டம் தானா. ஒரு டிக்கெட் இருந்தாலும் கூட பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கானுங்க எல்லாருமே. நான் ஓடிஎஃப்சிங்க, ஆன்லைன் தளபதி ஃபேன்ஸ் கிளப். கண்டிப்பா தளபதி படம் தான். தளபதி லாஸ்ட் படம் விட்டுருவாங்களா? இது இப்ப எல்லாத்துக்குமே அந்த ஒரு இது என்னன்னா எமோஷன். லாஸ்ட் ஒரு படம் இதுக்கு மேல கிடையாது, பிக் ஸ்கிரீனே கிடையாது இதுக்கு மேல தளபதிக்கு அப்படின்ற ஒரே காரணம் தான் இவ்வளவு. பாகுபலி படத்துல பாத்திருக்கீங்கல்ல, கோட்டையை விட்டு சாமி நம்ம கூட வருது இல்ல, கொண்டாடுங்கன்ற மாதிரிதான். அரசியலோட சேர்ந்து நடிச்சாருன்னா அது இவரு பத்தி திரும்ப திரும்ப தப்பா பேசுறதுக்கு அவரே இடம் கொடுத்த மாதிரி ஆயிடும். அவர் எடுத்த முடிவு கரெக்ட் தான். சினிமா விதத்துல பாத்தீங்கன்னா ஃபேன்ஸா நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் தொண்டர்களா இருப்பாங்க. ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா வந்து கடைசி படம் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன போறாரு, படத்தை விட்டு போறாரு அப்படின்றது கஷ்டமா இருக்கும். ஆல்மோஸ்ட் ரெண்டுமே 50-50. மெயினா 10,000 12,000 கொடுத்து வாங்குறதே தலை ஃபேன்ஸ் தான். நேத்து கொண்டு கட் அவுட் பேனருக்கு கூட, கட் அவுட் ஓப்பனிங்க்கு கூட மெயினா மேல ஏறி மாலை போட்டது தலை ஃபேன் ஒருத்தர். நான் தீவிரமான தலை ஃபேன், ஆனா நான் வந்து ஓபன் பண்றேன், எங்க அண்ணனுக்கோசம் நான் பண்றேன் அப்படின்னு பண்ணதே அவர்தான். அது வந்து டிஎம்கே மூலியமா அவங்களே ஏதாவது பண்ணுவானுங்க. அவங்களே ஏதாவது சண்டை மூட்டி விடணும். ஏதாவது இப்ப எப்படி சொல்றது, ரோகிணியுமே இப்ப ஏதாவது சண்டை நடக்காமலாம் இருக்காது. உண்மையிலுமே ஏதாவது நடக்கும். தலை ரசிகர்கள் தான் மெயினா சப்போர்ட் பண்றது இதுல. சிம்பிளா தலை ரசிகன் தளபதி தொண்டன் முழுக்க இறங்கிட்டாங்க. டிவிகே உள்ள எல்லாருமே கட்சின்னு வந்துருச்சா, டிவிகேக்குள்ள நாங்க இறங்குறோம், தலை ரசிகர்கள் தான் நாங்க தளபதி தொண்டர்களா மாறுறோம் அப்படின்ற பேச்சே இங்க இதுலதான் ஆரம்பிக்குது. ஒத்துமையா இருப்போம். ஃபர்ஸ்ட் சண்டையை மூட்டி விட்டாங்க, எங்க இருந்து அது ஆரம்பிச்சதுன்னு தெரியல, எப்படி வந்ததுன்னு தெரியல. தளபதியும் தான் ஒன்னா தான் இருக்காங்க 2 பேரும். ஆனா இங்க ரசிகர்கள் சண்டை வந்துட்டு இருந்தது. இப்போ எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டாடுறாங்க. அவ்வளவுதான். கன்ஃபார்மா இந்த வாட்டி பாக்ஸ் ஆஃபீஸ் எகிற போகுது. மக்களுக்கு யார் வேணாலும் நல்லது செய்யலான்றதை பொறுத்து இவரும் அந்த எண்ணத்துல தான் வராரே தவிர்த்து காசு அடிக்கணும், அவர்கிட்ட இல்லாத காசா, அவர் பார்க்காத அந்த டிமாண்டா, அவர் பார்க்காத இடமா. அதனால இப்ப வர்றது வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக தான். மக்கள் வந்து ஒருத்தரை நம்பி வராருன்னா அவங்கள எப்படி பார்த்துக்கணுன்றது வந்து தலைவருக்கு தெரியும். இப்போ வந்து அவரு படிச்சிருப்பார், நிறைய விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த 2 வருஷத்துலயே அவருக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் கெயின் ஆயிருக்கும். இந்த 2 வருஷத்துலயே 10க்கு நடுவில் நிறைய பேர் இறஞ்சிருக்கிறாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க வெளிக்கட்சியிலேருந்து உள்ள வந்திருக்கிறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து லோக்கல் பாலிடிக்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்றாங்க. நம்ம அந்த மாநில சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம், இந்த யூபிஎஸ்சி முடிச்சவங்கலாம் வராங்க, நல்ல ஒரு பதவியில் இருக்கிறவங்கலாம் வராங்க. பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய ஸ்ட்ராங்னஸ் கொடுக்குது ஒரு கட்சிக்கு. ஸோ இந்த கட்டமைப்பு வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா 26 தேர்தல் வந்து ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கும், போராட்டம். அவரோட ஆசை, அவர் வந்து மக்களுக்கு பண்ணணும் அப்படின்றத அவரோட எண்ணம், அது நல்லா நிறைவேறட்டும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. ஆஸ் அ ஃபேனா பார்த்தீங்கன்னா முன்னாடி நடிச்ச படம்லாம் ரீரிலீஸ் நல்லா பண்ணாவே, நல்லா செலிப்ரேஷன் பண்ணாவே போதும். ஸோ அதுவே நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுவோம்.